வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்றைய தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பிரதமர் கொடுத்த பேட்டியில் இந்து முஸ்லீம் பிரிவினையை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு பதில் கொடுத்திருக்கிறார். நான் குறிப்பிட்டு அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்கின்றவர்கள் சிறுபான்மையினர் முஸ்லீம்கள்னு சொல்லலை, இந்துக்கள் கூட அதிக பிள்ளை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி நான் வேண்டுமென்றே இந்து முஸ்லீம் பிரிவினையை செய்ய மாட்டேன். அப்படி நான் ஒரு வேலை செய்தால் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாகி விடுவேன் என்று பிரதமர் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்பாக பிரதமர் ராஜஸ்தானில் பேசிய பேச்சை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பிரதமர் இந்து முஸ்லீம் பிரிவினையை ஏற்படுத்துகிறார், வெறுப்பு பேச்சை பேசிவிட்டார், மத அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் பிரதமர் இவ்வாறு விளக்கம் அளித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஒரு விளக்கம் கொடுக்கிறார். தினந்தோறும் பிரதமர் பேசுவது செய்வது இந்து முஸ்லீம் இடையிலான பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியது தான் என்பதை குறிப்பிடுகிறார். நாங்களா மங்கள் சூத்ரா அப்படின்னு சொன்னோம், இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்ற கேள்விகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். மோடியினுடைய முஸ்லீம் பேச்சு அரசியலா ஆத்மார்த்தமா அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினரோடு பாஜக மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா நிகழ்ச்சியில் இணைகிறார். அதே போல் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மூத்த தலைவர் திரு இதயதுல்லா அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு எம் குமார் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சூர்யா அவர்கள்ட்ட, பிரதமர் சொல்றாரு இந்து முஸ்லீம் பிரிவினையை நான் செய்ய மாட்டேன், அப்படி செய்தால் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாகி விடுவேன் அப்படின்றார். அப்படியே ஏப்ரல் 21 ராஜஸ்தானில் பன்ஸ்வாராவில் பிரதமர் என்ன பேசினார் அப்படின்னு சேர்த்து சொல்லிட்டா சரியா இருக்கும். இல்லை, அந்த ஏப்ரல் 22 நாங்களும் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கோம், அதே தான் பிரதமர் சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் பேசின பேச்சில் பல சம்பவங்களை குறிப்பிட்டு பேசிகிட்டு இருக்கார். அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜோடித்து அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டார் அப்படின்ற ஒரு பொய் பரப்புரை குறிப்பாக காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்து நடத்தி கொண்டு வந்தது. மீண்டும் சொல்கிறோம், அவர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் கட்சி அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொன்ன வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன், அஃபர்மேட்டிவ் ஸ்டடி, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், இதையெல்லாம் குறிப்பிட்டு பல விஷயங்கள் பேசினார். அப்போது மன்மோகன் சிங் அவர்கள் முன்னாடி பேசியிருந்த ஒரு பேச்சை குறிப்பிட்டு கோடிட்டு காட்டிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுடைய சொத்து மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும், அது குஸ்பட்டியா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர் எந்த இடத்துலையும் இஸ்லாமியர்கள் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அப்போது இதை திருச்சி பொய் பிரச்சாரம் பண்ணவர்களுக்கு நாங்கள் எதிர்வினை சொல்லிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி பிரதமர் அவரே சொல்லியிருக்கார். முசல்மான் அப்படின்னு பிரதமர் சொல்லுவது எது சார்? எனக்கு ஹிந்தி தெரியாது. இல்லை, முசல்மான் அந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிற அவர் சொன்னது வேறு கான்டெக்ஸ்ட். இந்த சென்டென்ஸ் பேசும்போது முசல்மான்ற வார்த்தையை பேசலை. மன்மோகன் சிங் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நம்மளுடைய ரிசோர்ஸஸில் முதல் உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னதை அவர் எதிர்க்கிறார். ஏன் மத ரீதியாக இதை பிளவுபடுத்தி பேசணும் அப்படின்றது தான். இப்போ காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோலேயே மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், சிறுபான்மையினருக்குன்னு தனியாக 8ஆம் பக்கம் முழுக்க கொடுத்துருக்காங்க, அதையும் நாங்கள் எதிர்க்கிறோம். எல்லாரையும் ஒன்றா பாருங்கள். இல்லை பிஜேபி மாதிரி வளர்ச்சியை நோக்கி இந்துக்களையும் உள்ளடக்கி தான். ஆமாம், எல்லாரையுமே உள்ளடக்கி தான் அவர் சொல்கிறாரு. அதாவது சொத்து சேர்க்குறவங்க கஷ்டப்பட்டு சொத்து சேர்க்குறாங்க, அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல முறைகேடான விஷயங்கள் நடக்கும், அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த விஷயங்கள் நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோங்க. நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இவர்கள் தொடர்ந்து 2002ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை கடந்த 22 வருஷமாக இந்த படையெடுத்து தோத்துட்டு போன மாதிரி மோடி அவர்களை இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு உருவமாக பிம்பமாக கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்திய சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு 6 இஸ்லாமிய நாடுகள், பஹ்ரைன், மால்தீவ்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பாலஸ்தீன், ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா, 6 நாடுகளின் மிக உயர்ந்த விருது, அதாவது இங்கே பாரத ரத்னா இருக்கிற மாதிரி அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த விருதுகள் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டது. இதற்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் அவர்களோ, இந்திரா காந்தி அம்மையாரோ, இல்லை நெஹ்ரு அவர்களுக்கோ யாருமே 6 இஸ்லாமிய நாடுகள் அவர்கள் நாட்டின் உயரிய விருதை கொடுத்து கௌரவிக்கப்படவில்லை. அப்போ அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்னு சொல்வதையே இந்த விஷயங்கள் தவிடுபடியாக்குது. கேட்போம். நான் திரு இதயதுல்லா அவர்கள்ட்ட, பிரதமர் சொல்றது பொதுவாக நான் சொன்னேன், இந்துக்கள் கூட தான் அதிக குழந்தைகள் இந்து குடும்பங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், பொதுவாக சொன்னது ஏன் இந்து முஸ்லீம்னு நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க அப்படின்னு பிரதமரே கேட்கிறார். ஏன் காங்கிரஸ் அப்படி பாக்குது? ஏன் அதை வெறுப்பு அரசியல்னுச்சு? இது என்னைக்கு சொல்லியிருக்குன்னு அவரு என்னைக்கு அவர் முசல்மான்களை பற்றி பேசினாரோ அவர் நினச்சிக்கிட்டாரு சொத்துக்களை பிரித்து மாட்டை பிரித்து முசலுக்கும் மானுக்கும் கொடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டார். நம்மளை தமிழில் சொல்லுவோம் இல்லையே, முசல்னா முயல் மான்னு.
இல்லை அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவங்கள இந்திய மக்கள். இவர் சொன்ன மறுநாள் 1 மாதத்துக்கு முன்னே இல்லை நான் முஸ்லீம்களை சொல்லலைன்னு சொல்லியிருந்தா அது நியாயம். இன்னைக்கு இந்தியா முழுக்கும் எதிர்ப்பலை வந்த பிறகு இன்னைக்கு அவர் பேசுறார். இன்னைக்கு பேசுறது இருக்கட்டும், இவர் தடுத்திருக்கலாம். யாரை தடுத்திருக்கலாம்? இவர் ஏற்கனவே குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரம் 2000 பேர் படுகொலையினால தான் அமெரிக்கா விசா கொடுக்க மறுத்துச்சு. இவர் ரொம்ப உலகம்லாம் சொன்னார் இல்லையா, பல நாடுகள் அவரை மறுத்துச்சு. பிரதமரான பிறகு தான் அவரால் போக முடிஞ்சு. அது வேற வழியில் பிரதமர் போய் தான் ஆகணும். முஸ்லீம்களை காரில் அடிபடக்கூடிய நாய்க்குட்டின்னு சொன்னவர் தான் நம்முடைய பிரதமர். இது பக்கம் இருக்கட்டும். நம்ம யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார்? 80-20னார். எங்கே 20 விழுக்காடு முஸ்லீம்கள் 80 எதுக்கு சொன்னார்? அதை இவர் வரை கண்டிச்சிருக்கணும். எப்படி இவர் ரூபாலாவை கண்டிக்காதனால இன்னைக்கு இந்தியா முழுக்கும் நம்முடைய சத்திரிய வம்சம் ரஜபுத்திரர்கள் மிகப்பெரிய அளவில் எழுச்சியில் எழுந்திருக்காங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு மோடி அவர்கள் இந்த ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது இந்தியர்களை பிரிப்பது தான் அவருடைய வேலை. அது இருக்கட்டும். இப்போ அமித்ஷா சொல்றாரு 70%. இவ்வளவு பேசின பிறகும் நேத்து அல்லது இன்று பிரதமர் மோடி என்ன சொன்னார் தெரியுமா? 15 விழுக்காடு இந்தியாவுடைய சொத்துக்களை நம்முடைய முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு இப்ப பேசியிருக்காரு. நீங்க சொல்றதுக்கும் பிறகு பேசியிருக்காரு. அப்ப இதை போல இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு. நேத்து நான் முஸ்லீம்களை பேசுறேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு 15% அவங்களுக்கு வெல்ஃபேர் கொடுத்துருக்காங்கன்னு. அவங்க இருக்கிறது 15%. ஆனா முஸ்லீம்கள் அதிகாரத்தில் இருப்பது 2% கூட கிடையாது. இந்தியாவில் 1% கூட கார்பரேட் முதலாளின்னு சொல்றதுல முஸ்லீம்கள் கிடையாது. இன்னைக்கு IPS IASல 2 விழுக்காடு கூட கிடையாது. இப்படி எல்லா துறையிலும் முஸ்லீம்கள் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பொய்யை இன்னைக்கு பிரதமர் சொல்றாரு. அது மட்டுமல்ல, நீங்க இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனு தாக்கல்ல சொல்றாரு பாருங்களேன். அதாவது எல்லா கேண்டிடேட்டும் யாரெல்லாம் பாராளுமன்றத்துக்கு போறாங்களோ மனைவியோட சொத்தை சேர்த்து கொடுக்கணும். இவர் மனைவின்னு சொல்லிவிட்டு எதுவுமே கொடுக்கல. அப்ப பிரதமர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா? எது கேட்கணும் சொன்னா இதுதான் வரப்போகுது வரும். என்ன காரணம் சொல்றேன்னா, பொய் எதுல பொய் சொல்றது இல்ல, எல்லா விஷயங்களையும் பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அது மட்டுமல்ல, இவர் இப்படி பேசுறதுனால ஒரே விஷயம் தான், இவர் இப்படி பேசுறதுனால அஸ்ஸாமுடைய முதல்வர் என்ன சொல்றார் தெரியுமா? நாங்க காசிலையும் மதுராவிலையும் மசூதிகளை இடித்து விட்டு கோயில் கட்டுவோம்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு இன்னைக்கு பாஜக இந்தியர்களை பிரிப்பது. அதை விட ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்துக்களை இல்லாமலாக்கி விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்ப இந்து மதம் என்பது இந்து மதத்தை இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கி விடுவார்கள். இந்துக்கள் கேளுங்க, இதை சொல்லி முடிச்சிருந்தவன் அப்பதான் அவருக்கு பதில் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, இந்து மதத்தை இல்லாமல் செய்வார்கள். அப்ப இந்து மதம்ங்கிறது எவ்வளவு புனிதமானதுன்னு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு. மோடி வந்த பின்ன இந்து மதம் தடை செய்யப்படுமா? அப்ப இந்து நம்பிக்கை கூட இல்ல. அவரு இந்துன்னு சொல்றாரு, இந்து மதத்தின் மேல நம்பிக்கை இல்ல, இந்து கடவுளர்கள் மீது நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை, மீண்டும் ராமர் குடிசைக்கு போயிடுவார்னு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா என்ன அர்த்தம் அதுக்கு? நான் கேட்கிறேன், கிருஷ்ணர் எங்கே பிறந்தாரு? ஜெயில பிறந்தாரு. அதனால கிருஷ்ணரை நீங்க மோசமா சொல்ல முடியுமா? அதனால இவ்வளவு மோசமான இந்து கடவுள்களையும் இந்து மக்களையும் பேசக்கூடிய நிலையில இன்னைக்கு மோடி இருக்கிறார். வன்மையாக கண்டிக்கிறேன். பிரதமர் அடிக்கடி பேசுறார், அமித்ஷா பேசுறாரு, யோகி முன்னாடி பேசியிருக்காரு. இன்னைக்கு பாருங்க திரும்ப அசாம் முதலமைச்சர் ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ எல்லாரும் பேசுறதுக்கு பிரதமர் பொறுப்பேற்கணுமா? இல்ல, ஐயா பேசும்போது ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. இஸ்லாமியர்கள் 2% கூட சிவில் சர்வீஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான், உண்மையான தருவம். ஆனால் எப்போ வரைக்கும்னா 2014 வரைக்கும். அதற்கு என்ன காரணம் என்றால், இவர்களுடைய காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டும்போது அவர்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும் வைத்திருந்தார்கள். சரி, மோடி வந்த உடனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் தான் 2015 சிறுபான்மை அமைச்சகம் மூலமாக ஸ்பெஷலாக இஸ்லாமியர்களுக்கு மட்டும் UPSCக்கு ட்ரைனிங் கொடுத்து சிவில் சர்வீசஸில் 2.5% இருந்த சிறுபான்மையினர் இன்னைக்கு 5% உயர்த்தி இருக்கோம்.
கவர்மெண்ட் ஜாப்ல 2014 வரைக்கும் 4.5% தான் இஸ்லாமியர்களுடைய வேலையில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை. இன்னைக்கு 10% உயர்த்தி இருக்கோம். ஆகையால இவர்கள் வெறுப்பு அரசியலை செய்கிறார்கள். நாங்கள் அவர்கள் வளர்ச்சிக்காக, அவர்களுடைய ஃபியூச்சருக்காக மோடி சொல்றது பொய்யா? எல்லாத்தையும் தூக்கி காங்கிரஸ் கொடுத்துன்னு சொல்லிவிட்டு பிரதமர் கொடுத்தாருன்னு இப்ப சொல்றாரு. இவர் சொல்றது, இந்த சூர்யா சொல்றது பொய்யா, அந்த சூர்யான்னு சொல்லக்கூடிய மோடி சொல்றது பொய்யா? காங்கிரஸ் வந்தா தூக்கி முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி மோடி சொல்றாரு. இவர் சொல்றாரு நாங்க தான் தூக்கி கொடுத்திருக்கோம். யாருக்கு? பிஜேபி முஸ்லிம்களுக்கு தூக்கி கொடுத்திருக்கோம் சொல்லி. இல்ல, முஸ்லிம்களை வெறும் வாக்கு வங்கி அரசியலா மட்டும் தான் காங்கிரஸ் பார்த்துச்சுன்னு சொல்றாரு. இதே முஸ்லிம்கள் பிள்ளைகள் படிக்கிற கூடிய சச்சார் கமிட்டி மூலமா காங்கிரஸ் கொடுத்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தினது மோடி. பிஜேபி இந்த 4 வருஷமா அந்த அவர்களுக்கு கல்வி உதவி தொகையே கிடைக்கல. அவங்க படிக்கலன்னா எப்படி பதவிக்கு போவாங்க? டீட்டெயிலா கேட்போம். நான் வரேன் திரு அருணன் அவர்கள்ட்ட. இப்போ பிரதமர் பேசி இருப்பது அப்படின்றது அவருடைய பேச்சு சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம், இல்லை அது தவறாக திரித்து கூறப்பட்டிருக்கலாம். ஆனால் பிரதமர் இதை வெளிப்படையாக இப்போ ஒரு பேட்டின்னு வர்றப்போ அதை விளக்குறார். அரசியல் கட்சிகள் விளக்கம் கேட்கறத விட ஒரு பேட்டியில் விளக்குனா இன்னும் அதிகமாக போய் சேரும்னு விளக்கியிருக்கார். இந்த புரிதல் இல்லாமல் இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக இவ்வாறாக கட்டமைத்ததா அப்படின்ற கேள்வி வருதுல்ல? இல்லை, காங்கிரஸ் நண்பர் சொன்னது போல அன்றைக்கு ராஜஸ்தான் பேசிய பேச்சு உலக பத்திரிகைகளெல்லாம் கடுமையான எதிர்ப்பு. இந்திய பிரதமர் பிளவுவாத பேச்சு, முஸ்லிம்களுக்கு எதிரான வன்ம பேச்சு என்று அவ்வளவு சர்வதேச பத்திரிகைகள்லையும் வந்துருச்சு. இவர் அதை பற்றிலாம் கூட கவலைப்படாமல் அதே பாணியில் தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் போக போக நிலைமை மோசம் என்று தகவல் வந்திருக்கும் போல இருக்குது. என்னுடைய கருத்தில் சர்வதேச ஊடகங்களில் கடுமையான ஒரு மோடி எதிர்ப்பு வந்த காரணத்தினால அவங்களுக்காக இப்படி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் மீண்டும் அவங்க அசாம் முதலமைச்சர்லேருந்து எல்லாரும் அதே பாணியில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பிரதமரும் முதலமைச்சருமே இப்படி பேசினா மத அடிப்படையில் பகைமையை தூண்டுற மாதிரி, பிளவுபடுத்துகிற மாதிரி பேசினா பாஜகவில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட பேச்சாளர்கள்லாம் வடக்கை எப்படி பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நம்மளால் எளிதாக ஊகிக்கலாம். ஆகவே இந்த பேச்செல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அடுத்த பாயிண்ட்டு இங்கே நண்பர் சூர்யா ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார். ஐயா, காங்கிரஸ் ஆட்சியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸில் வெறும் 2% தான் ஐயா, நாங்கள் தான் அது 4.5% 5% ஆக்கியிருக்கோம்னாரு. அப்போ காங்கிரஸ் ஆட்சி முஸ்லீம்களை தாஜா பண்ணிச்சின்னு மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் பேசுகிற பேச்செல்லாம் பொய் தானே? ஏன்னா அவங்க ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு ஒன்றும் செயலில்லை, வெறும் வாக்கு வங்கியாக தானே பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் தாயா கொடுத்துருக்கோம், அள்ளி கொடுத்துருக்கோம் ஐஏஎஸ் பதவிகள், ஐபிஎஸ் பதவிகள் அப்படின்னா. அப்போ தெளிவாக அவர் காங்கிரஸ் நண்பர் கேட்டது போல், ஐயா நீங்கள் தானையா அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அப்புறம் காங்கிரஸ் வந்தால் கொடுக்கும்னு எப்படியா பேசலாம்? அவங்க சுயமுரண். உண்மை என்னன்னா கார்கே, இந்த தேர்தல் பரப்புரையை எப்படி மேற்கொள்வது என்று மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களுக்கு தெரியல. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன். ஒரு ஆளுங்கட்சி 10 ஆண்டு காலமாக அதோடைய சாதனைகளை சொல்லணும், அது 1-2 புள்ளி வரத்தை கொடுத்து பேசுவார், நான் மறுக்கலை. அதை விட முக்கியம் அடுத்தாப்பில் வந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதோ பாருங்கள் எங்களுடைய பாஜக தேர்தல் அறிக்கை, அதில் என்ன அச்சிட்ருக்கு, அவருடைய படத்தை போட்டு மோடி படத்தை போட்டு மோடிக்கா கேரண்டி, அவருடைய உறுதிமொழி. அதை இல்லை பிரதானமாக பேசணும். தன்னுடைய சொந்த கட்சி தேர்தல் அறிக்கையை பற்றி பேசாமல் எதிர்கட்சியாகிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பூரா அது என்னைக்கு வெளிவந்துச்சோ அதிலிருந்து அதே பேசிகிட்டு இருக்கார். அப்போ அதுவே எல்லாருக்கும் என்ன இப்போ இது என்னங்க கூத்தா இருக்குது, தன்னுடைய கட்சி அறிக்கையை பற்றி பேசாமல் எதிர்கட்சி அறிக்கையை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. கடைசியில் 2 கட்ட வாக்குப்பதிவு முடித்த உடனே 3வது கட்டத்தில் அவருக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க, ஐயா ஒன்றும் சரியில்லை, பாஜகவுக்கு ஆதரவாக தெரியலைன்னா உடனே அந்த ராஜஸ்தான் பேச்சு, முஸ்லீம் எதிர்ப்பு பேச்சை கிளப்பினார். இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்காரு. இந்த பேட்டியில் என்ன உண்மை இருக்குது? இவர் சொல்கிறாரே, அதிக பிள்ளை பெறவங்க என்ன நான் சொல்வது முஸ்லீம்களை அல்ல, ஊடுருவல்காரர்கள் என்ன நான் சொன்னது முஸ்லீம்களை அல்ல அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறார். ஆனால் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே மோடி அவர்கள் யாரை பார்த்து என்ன சொன்னான்னு நல்லா தெரியும். நாம் இருவர் நமக்கு இருவர், இதுதானுங்க குடும்ப கட்டுப்பாடு முழக்கம். இவர் என்ன பேசினார், நாம் 5 நமக்கு 25 பேர், சொல்கிறது யாருன்ட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசுகிறார். உடனே ஏற்றா பாஜகக்காரங்கெல்லாம் கைதட்டுறாங்க.
அப்போ இது 5 பேர்னு யாரை சொல்கிறாரு, 25 பேர் யார்? இவ்வளவு அந்த காலத்திலேருந்து பேசினவர் இவர் தான். இவர் இப்படி ஒரு பேட்டி கொடுத்தோன்னே எல்லாரும் ஏமாந்துருவோமா? எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இங்கே நண்பர் சூர்யா ஐயா, நீங்கள் இந்த செல்வத்தை எல்லாம் மறுபங்கீடுன்னு சொல்லி அந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அதனால தான் நாங்கள் அந்த பாயிண்ட்லாம் பேசுகிறோம். எப்படி பேசணும்? இந்த நாட்டு பிரதம மந்திரி என்ன பேசினார்? ஐயா, அவங்கக்கிட்ட 2 எருமை மாடு இருந்தால் ஒரு எருமாட்டை பிடிங்கிட்டு கொண்டு போய் முஸ்லீம் மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இதுதானே அதுக்கான பதில். இப்போ நான் கேட்குறேன், ஏழைகள் இந்துக்களில் இல்லையா? முஸ்லீம்களை விடுங்கய்யா. இந்துக்கள் 80% பேர் நாடு முழுக்க. அவங்க அவ்வளோ பேர் பணக்காரங்களா? அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பிரதமர் இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன்ல நான் எல்லாரையும் தான் குறிப்பிட்டேன், இருப்பது இருப்பவங்க இருக்கட்டும் அப்படின்னு தான் குறிப்பிட்டேன்னு தானே சொல்ல வர்றாரு. நீங்க ஏன் அதை சிறுபான்மையினர் முஸ்லீம் நினைச்சுக்கிறீங்க? அப்படி சொன்னது இவர் தாங்க. மன்மோகன் சிங் பேசிய ஒரு பேச்சை தவறா கோட் பண்ணாருங்க. நான் அந்த பேச்சை பூரா படிச்சேங்க. நான் விவாதங்களை பூரா அதை வாய்ச்சி காமிச்சேங்க. அவர் அனைத்து விளிம்பு நிலை மனிதர்களையும் சொன்னாருங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பெண்கள், குழந்தைகள், சிறுபான்மையோர் இவ்வளவு பேரையும் பத்தி பேசிட்டு வரும்போது இவங்க அனைவருக்கும் they have the first priority in the wealth of the nation. தேன்னு போட்டாரு. அதுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் அவங்களுடைய நிலைமை மிக மோசமா இருக்கு. ஏன்னா சச்சார்குல அறிக்கை அப்பதான் வந்திருக்கு, அதை மென்ஷன் பண்றாரு. ஆனா அதுக்கு வாக்கியம் எல்லாரையும் பத்தியும் இதற்கான விளக்கத்தை அப்பவே மன்மோகன் சிங்குடைய பிரதம மந்திரி அலுவலகம் கொடுத்திருக்கு. அந்த விளக்கத்தையும் கூட நான் மேற்கோள் காட்டி பேசியிருக்கேன். இதெல்லாம் இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு? அந்த ஒற்றை வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு ஆகவே இவங்க செல்வத்தை மறு பரிவர்த்தனை மறு விநியோகம் செய்வது என்னவென்றால் இந்துக்கிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்கன்னு பேசுனது இதே மோடிஜி தானே. நான் கேட்கிறேன், இந்துக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இந்துக்கள் 80%, 90% இந்துக்கள் ஏழைகள் அல்லது மத்தியதர வர்க்கம். அந்த ஏழைகள் மத்தியதர வர்க்கம் வாழ வேண்டாமா, வளர வேண்டாமா? அவங்களுக்கு 10 ஆண்டுகளில் என்ன செய்தீங்க? என்ன செய்ய போறீங்க? ஒண்ணுமே இல்ல. இந்துக்கள்ங்கிறீங்க, அவங்களுக்காவது எல்லா பொருளும் விலை கம்மியா தெரியல. அது மட்டும் இல்ல, இந்துக்கள்ங்கிறீங்க. ஏன் சாதிவாரி அடிப்படையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒப்புக்கொள்ள மறுக்கிறாரு? அப்பதானே எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்துக்களுக்கு நன்மை. குமார் அவர்கள்ட்ட பிரதமர் பேசின தப்பு இல்லை அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு கட்சியினுடைய தலைவர்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அது இந்த பேச்சையும் குறிப்பிட்டு அனுப்பியிருக்கு. பிரதமர் இதில் வெறுப்பு பேச்சு பேசலை, இந்து முஸ்லீம் பிரிவினை பேசலை அப்படின்னா ஏன் எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சு? நோட்டீஸ் அனுப்புறது யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நோட்டீஸ் எடுத்து அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்புறது ஃபார்மல் தான். அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதுக்கு கண்டிப்பாக விளக்கம் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்காக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்புறேன்னா தேர்தல் ஆணையத்து மேலே ஒரே கல் எரிய போகிறாங்க. தேர்தல் ஆணையம் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அனுப்பிடாது. எது அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படின்னு கேட்டப்போ ஒரு வாரம் கழிச்சு அந்த நோட்டீஸ் வந்தது. அதுவும் நேரடியாக வராம கட்சி தலைவர்களுக்கு வந்தது. கார்கேக்கு வந்துச்சு. இங்க ஆனா இப்போ கவர்மெண்ட் இப்போ எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறதுனால பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்ப முடியாது. அதனால கட்சி சார்பாக கட்சிக்காக தானே பேசுறாங்க. இப்போ பிரச்சாரங்களுமே கட்சிக்காக தானே. இது வரைக்கும் நேரடியாக தான் சார் அனுப்பிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக கட்சி தலைவர்கள் இல்லை, கட்சி தலைவருக்கு அனுப்புறது தான் சரின்ற நான் அதுதான் சரி. இல்லை, அதான் சரி. கட்சி வேலை தானே சார் இது. இப்போ அரசாங்க வேலை இல்லை. அரசாங்க வேலை இல்லை. பிரதமர் பதவியை வச்சு அந்த கெப்பாசிட்டியில் பேசுறது இல்லை. இப்போ அரசியல் கட்சி பாரதிய ஜனதாங்கிற அரசியல் கட்சி சார்பாக அந்த கட்சியினுடைய வெற்றிக்காக பேசுகிறாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்காக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுலாம் ஃபார்மலாக நடக்கிறது தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, மன்மோகன் சிங் அவர்கள் 2006 பேசின தேசிய கவுன்சில் கூட்டத்தில் பேசின பேச்சை ஏன் கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 10 பிரிவினர் இருக்காங்க ஒரு நாட்டில். அதில் ஒரு 4 பிரிவினரை மட்டும் எடுத்து கோட் பண்ணி பேசிட்டு மிச்சம் இருக்கிறவங்கள விட்டுட்டா அப்போ எல்லாத்தையும் பேசுனதாக அர்த்தமாகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மன்மோகன் சிங் பேசினதை இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனில் கொண்டு பிரதமர் கோட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அங்கேருந்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் கொண்டு என்ன சொல்ல வர்றாரு? இஸ்லாமியர்களுக்கு உங்கள் சொத்துக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல வந்தால் பிரிவினை இல்லையா? அதில் பர்டிகுலராக அவர் இஸ்லாமியர்களை பற்றி சொல்கிறாரு. இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை இருக்குது, அவர்களுடைய வளர்ச்சியும் உள்ளடங்கினது தான் நாட்டுடைய வளர்ச்சிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்போ அந்த இஸ்லாமியர்கள்னு அவர் குறிப்பிட்டதுனால
இவர் எல்லாம் இப்போ நீங்கள் பாரிஸ் போனீங்கன்னா பார்க்கலாம். ஒரு 3 ஜெனரேஷனாக நான் பார்த்துட்ருக்கேன் சார். அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் தான் வீடே. தகப்பன் மகன் பேரன் வரைக்கும் அதில் தான் வாழ்கிறாங்க. ஏன்னா பாரிஸ், குடோன் ஸ்ட்ரீட்டு, செம்புதா ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் போனீங்கன்னா இது எல்லா நகரத்துலையும் இருக்குது. எல்லா ஏழைகளுக்காகவும் ஏழைகள் நல்லா வரணும், அவன் எல்லா செல்வங்களும் அவங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும்னா இதில் கொஸ்டினே கிடையாது. அதில் ஒரு சப்டிவிஷனை ஒதுக்குனதுனால செல்வம் பகிர்ந்தளிக்கப்படுவதை பிரதமர் விரும்பவில்லை. அது அவருடைய இன்டர்பிரேஷன். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் முக்கியத்துவம் கொடுக்காங்க. ஏற்கனவே 75 42வது சட்ட திருத்தத்தில் செக்குலரிசம், சோசியலிசம் எல்லாம் இந்திரா காந்தி சேர்த்து, கான்ஸ்டியூஷனில் இல்லாததை சேர்த்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து அது இன்னைய வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆகப்பட்டு அந்த சரத்தை சேர்க்கறது இது வரைக்கும் விவாதிக்கவும் படலை பார்லிமெண்ட்டில். அது எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு வந்தாங்க. விவாதிக்கப்படாமல் 42வது சட்ட திருத்தத்தில் சோசியலிசம், செக்குலரிசம், கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிளில் சேர்த்தது. அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்துக்கள்கிட்ட இதெல்லாம் கிடையாது. எல்லா மதமும் ஒன்றுன்னு சொல்கிறவங்க தான் இந்துக்கள். ஆனால் மற்ற மதத்தில் அந்த கூறுகளுக்கு கிடையாது. அது தன் மதத்தை தான் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இது இந்தியாவில் பிரிவினை உண்டு பண்ணணும்னு அன்னைக்கே அம்பேத்கர் 49 விவாதத்தில் பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்தில் அதெல்லாம் சேர்த்து உள்ளடக்கி தான் மன்மோகன் சிங் சொன்னது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக. மன்மோகன் சிங் அங்க சொன்னதை பேசுறீங்க. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு ஆந்திரால பேசுறாரு. ஆமா சார், பிரதமரே பேசினார். 30ஆம் தேதி ஏப்ரல் மாசம் பேசினார். ஆமா சார், இடஒதுக்கீடு எப்படி சார் கேட்க முடியும்? ஜாதி மத ரீதியா எப்படி கேட்க முடியும் சார்? மாநில அரசு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற இதுபடி எப்படி மத ரீதியா கேட்க முடியும்? 4% மாநில அரசு கொடுத்திருக்கு. மாநில அரசு கொடுக்கறத மத்திய சட்டமன்ற பாராளுமன்றத்தில் சட்டம் அம்பேத்கர் என்ன சொல்லி இருந்தாரோ அதுதான் இல்லையா? இல்ல, பிரிவினையே கிடையாது, கொடுக்க முடியாது. அப்ப சட்டத்தை திருத்தணும், கான்ஸ்டிடியூஷனை திருத்தினா தான் பண்ண முடியும். கான்ஸ்டிடியூஷன்ல 2/3 மெஜாரிட்டியில் திருத்தி அதுக்கப்புறம் தான் அதை செய்யணும். அது எப்படி அது அப்படி கொடுக்கறது சரியும் கிடையாதுங்கிறது ஒன்று. எல்லா ஏழைக்கும் கொடுங்க. அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் யார் இருக்காங்களோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுங்க, அதை எல்லாரும் வரவேற்கலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு மட்டும் கொடுக்கணுங்கிறது கொடுக்க முடியாது இப்போ இருக்கிற ரூலில். அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால இதை இவங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இஸ்லாமியர்களுடைய முத்தலாக்கில் அவங்களுக்கு பெண்களுக்கு ஏகப்பட்ட ஓட்டு பாஜகவுக்கு விழுந்திருக்கு கடந்த தேர்தல்களில். இப்பவும் அது வரப்போகுது. அதை எப்படியாவது தடுத்துடணும். அதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை கிளப்புனதுனால அதுக்கு கவுண்டரா இதை சொல்லிட்டாங்க. சிறுபான்மையினர் வாக்கள் பாஜக நோக்கி போகுது. அதை தடுப்பதற்காக காங்கிரஸ் உள்ளிட்டவங்க எல்லாம் வந்து இதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்க, இதை வந்து திரித்து சொல்றீங்கன்ற. கேட்குற மக்கள் யாரும் ஒன்றும் கேனியர்கள் கிடையாது, விவரம் இல்லாதவர்கள் கிடையாது. ஒருத்தர் காங்கிரஸ் கட்சி வெறும் முஸ்லீம் ஓட்டு மட்டும் வாங்கிட்டா இந்தியாவில் ஜெயிச்சு பிரதமர் ஆக முடியுமா? அப்போ யார் மதத்தை தாஜா பண்ணுறது, ஓட் பேங்கை, ஹிந்து ஓட் பேங்கை கொண்டு வரணும்னு நினைக்கிறது. அப்படி நினச்சும் கூட இவ்வளோ இந்துன்னு கத்தி கூட 39% வாக்கு கடந்த முறை கிடைச்சுன்னு வச்சுங்களேன். அந்த 39 வாக்கு பதிவான வாக்குகள் பார்த்தா 20% கிடையாது. அப்போ 80% இந்துக்கள் இவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, முஸ்லீம் சொல்லி இந்துக்கள் வாக்கு வாங்கணும்னு சொல்றாங்க. அப்ப பெரிய ஓட் பேங்க வாங்குறது யாரு? இவங்க தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிள்ளைகள் அதிகம் பெற்றவர்கள் சொல்லி முஸ்லீம்களை சொல்லி விட்டு இப்போ இல்லைன்னு ஏன்னு சொன்னார் தெரியுமா? மறுநாளே ஊடகங்களும் மக்களும் சொன்னாங்க, மோடி வீட்டில் தான் இத்தனை பிள்ளைங்க, அசோக் சிங்கால் வீட்டில் இத்தனை பிள்ளைங்க, அமித்ஷா வீட்டில் இவ்வளவு பிள்ளைங்க, இவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறதுனால அதை தெரியாமையோ புரியாமலோ விவரம் புரியாமல் அன்னைக்கு மோடி பேசிட்டாரு. அது மட்டுமல்ல, மத பிரிவினை மட்டும் பண்ணல, இன்னைக்கு சாதி பிரிவினை பண்ணியிருக்காரு. நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவருக்கு கையெழுத்து போட்டது பிசியில் ஒருத்தர், எஸ்சியில் ஒருத்தர். இந்த 2 பேரையும் அவர் கூட பிரதிநிதித்துவம் சார், அது வேற, நான் பிரதிநிதித்துவம் வேற. யாரை கூட்டிட்டு போறாரு அதை செய்யுங்க. நீங்க இன்னைக்கு சத்திரியர்கள் ஏன் இருக்கிறாங்க, வைசியர்கள் வைஷ்ணவர்கள் வைசியர்கள் ஏன் இருக்கிறாங்க? நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, நீங்க எல்லா ஜாதியும் ஒரு ஓரமா ஒதுக்கிட்டு உயர் ஜாதியை மட்டும் நீங்க கூட்டிட்டு போகணும், உயர் ஜாதிக்கு மட்டும் ஆளுநர் பதவி கொடுக்கணும், உயர் ஜாதி மட்டும் நீதி உதவி ஆக்கணும், உயர் ஜாதிகளுக்கு மட்டும் ஐஐடில ஐஐஎம்ல ப்ரொஃபசர் பதவி கொடுக்கணும். 90% இந்துக்களை 90% இந்துக்கள் அதான் அடையாளம். 90% இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை ஒரு 10% ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டியவர்களுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற நிலையத்தான் இன்னைக்கு. அதனால தான் அவர் பிரதமராக இருக்காரு.
ஒரு பிசி பிரதமராக இருக்கா நீ கேட்கலாம், ஒரு எஸ்சி வந்து இன்னைக்கு ஜனாதிபதி ஆகலாம். இது அடையாளம் பேருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிய ரீதியிலான ஆதரவை பெறுவதற்கு தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்தியா கூட்டணி மேல. நான் அதைத்தான் சொல்றேன். இவ்வளவு நேரம் நான் சொல்றது ஜாதியை வச்சு ஏமாத்துறது, மதத்தை வச்சு ஏமாத்துறது இன்னைக்கு பிஜேபி. நீங்க சொன்ன அடையாளம், ஒரு மீனை பெரிய மீனை பிடிக்கணும்னா ஒரு சின்ன புழுவை போடணும். அந்த புழு தான் இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி, அந்த புழு தான் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய முர்மு. இவங்க ரெண்டு பேரையும் காமிச்சு நாங்க எஸ்சிக்கு செய்யறோம் பிசிக்கு செய்யறோம், ஒட்டுமொத்த இந்து மக்களாக இருக்கக்கூடிய பிசிகளை ஏமாத்துறது, ஒட்டுமொத்த பழங்குடிய மக்களை மணிப்பூர்ல மட்டுமல்ல இன்னைக்கு இந்தியா முழுக்கும் பழங்குடிய மக்களுக்கு எதிராக இருக்கிறது யாருன்னா பிஜேபி. இன்னைக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க, ரிபப்ளிக் டிவின்னு ஒரு டிவி இருக்கு, அது மோடி அவர்களுடைய மனசாட்சி. ஒரு விதமா சொல்றேன், ஒரு டிவி இருக்கு, அந்த டிவியுடைய மோடி அவர்கள் மனசாட்சி என்ன சொல்லுதுமா, நாங்கள் கர்நாடகத்திலும் மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் பீகாரிலும் நாங்கள் இலங்கையை இழந்தாலும் கூட நாங்கள் தமிழ்நாட்டிலும் தெலுங்கானாவிலும் வெஸ்ட் பெங்காலிலும் நாங்கள் அதிக இடங்களை பெறுவோம்னு சொல்றாருன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு. கடந்த முறை 130 இடங்கள் பெற்ற இந்த 4-5 மாநிலங்கள்ல அவர்கள் இழக்க போறது 100க்கு மேல கிடைச்சது 110 சீட்டு. 110 சீட்டு, அந்த 110 சீட்டு நான் சொல்றதை கேளுங்க, 110 சீட்டை இழக்க போறாருன்னு அவங்களே அவங்க வாயால சொல்லிட்டாங்க. இதுவரை நடந்தது எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஊடகங்களுக்கே புரிஞ்சு போச்சு, கோடி மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த மோடி மீடியாக்களுக்கு புரிந்து போனது இந்தியா கூட்டணி வெல்கிறது. சூர்யா, காங்கிரஸ் வந்து சிறுபான்மையினர் பக்கம் நிற்கிறது அப்படின்லாம் எல்லா மேடைகளிலும் பாஜக பேசியிருக்காங்க. அப்போ காங்கிரஸ் சிறுபான்மையினர் பக்கம்னா இந்துக்கள் எங்களோடு நில்லுங்க, பெரும்பான்மை எங்களோடு நில்லுங்கன்றதான பொருள். அப்போ அது வந்து பிரிவினை அரசியல் இல்லையா, அது மத அரசியல் இல்லையா? சிறுபான்மையினர் பக்கம் நிற்கிறாங்கன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை, அவர்களை வந்து உசுப்பேற்றி விடுறாங்கன்றது தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்கிறோம். இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ பேசுகிறாங்களே, ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம நாட்டில் பல்வேறு கமிட்டிகள் பல்வேறு காலங்களில் போட்டுப்பட்டு இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். உதாரணமாக போலீஸ் துறைன்னு எடுத்துக்கலாம். போலீஸ் துறையில் குஜராத்தில் வந்து 10% தான் இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன், ஆனால் 9% தான் பாப்புலேஷன், ஆனால் 11% போலீஸில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். இதுவே வெஸ்ட் பெங்கால்லையோ கேரளாவிலையோ எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஆதாரம் கொடுக்குறேன் நான், இப்போ வெஸ்ட் பெங்கால்லையும் கேரளாலையும் எடுத்துட்டிங்கன்னா 25% இஸ்லாமியர்கள், ஆனால் அங்கே 10% கம்மியான போலீஸ் தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இப்போ சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டே நம்ம எடுத்துக்கலாம், ஐயா கூட பேசினார். வெஸ்ட் பெங்கால், அதாவது அருணன் ஐயா இருக்காரு, அவர்கள் கட்சி 34 ஆண்டு காலம் ஆண்ட வெஸ்ட் பெங்கால் தான் இஸ்லாமியர்கள் வாழ்க்கை நிலை மிக 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 மோசமாக இருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய 25% இஸ்லாமிய மக்கள் தொகை, ஆனால் கவர்மெண்ட் ஜாபில் வெஸ்ட் பெங்காலில் வெறும் 4% தான் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படின்னு சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வந்த உடனே அங்கிருந்து அப்போதைய முதல்வராக இருந்த புத்ததேவ் பட்டாச்சாரியா அவர்கள் இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், வெஸ்ட் பெங்காலை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சச்சார் கமிட்டியினுடைய சேர்மன் ராஜேந்திர சச்சார் என்ன சொல்கிறாருன்னா, people who do the least shout the most, அதாவது ஒன்றும் செய்யாதவன் தான் தத்தக்காப்புத்துக்கோன்னு குதிப்பாங்கன்னு சொன்னாங்க. இதே புத்ததேவ் பட்டாச்சாரியா என்ன சொன்னார்னா, இந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே பொய், நாங்கள் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டை வச்சு நாங்கள் தனியாக ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு 2006 சொன்னார். 2011 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க, இதை பற்றி எதுவுமே பேசலை. இப்போது எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு தொழில்கள் செய்வர்கள், குஜராத்தில் 9% இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன், ஆனால் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் 22% இஸ்லாமியர்கள். இப்போ இவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா, நாங்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முதல் முறையாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள், நன்றாக படிக்கக்கூடியவர்களுக்கு முழு கல்வி இலவசம்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து 3251 இஸ்லாமிய மாணவர்கள், நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அனைத்து செலவுகளையும் மத்திய அரசாங்கம் சிறுபான்மைத்துறை அமைச்சகம் மூலமாக ஏற்படுத்தியிருக்கின்றது. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த யூபிஏ சர்க்கார், அதாவது காங்கிரஸ் சர்க்கார் 10 வருஷம் இருக்கும்போது 3 கோடி 20,000 பேருக்கு தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் கடந்த
கடந்த 10 ஆண்டுகள்ல 20 லட்சம் இஸ்லாமியர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்தது மட்டும் இல்லாம அவர்களுக்கான சர்டிபிகேட், லோன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிசினஸ் செட் பண்றதுக்கான இலவச கடன் 6 புது ஸ்கீம் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுல கொடுத்திருக்கோம். என்னால கர்நாடகால 4% இஸ்லாமியர் இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொன்னது எந்த அரசு? அது வந்து கான்ஸ்டிடியூஷன்லே மத அடிப்படையான இடஒதுக்கீடு கூடாது. கர்நாடகால என்ன சொன்னாங்க? இப்ப தமிழ்நாட்டுல கூட தான் இருக்கு. யாராச்சும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? ஏனென்றால் பின்தங்கிய இஸ்லாமியர்கள் பிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவர்கள். ஆனா கர்நாடகால என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா அனைத்து இஸ்லாமியர்களையும் ஓபிசில கொண்டு வந்துருவோம். அது மத ரீதியான செல்லக்கூடிய மாணவர்கள் பூர்கா அணியை எதிர்ப்பு தெரிவித்த எந்த அரசு? கர்நாடகால இல்ல பூர்கா அணிவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அந்த பள்ளியில அந்த வகுப்பறைக்கு எப்பயுமே வெளியே கழட்டி வச்சுட்டு தான் வருவாங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல்வேறு வகுப்பறைகளை கழட்டி வச்சுட்டு தான் போவாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை கொண்டு வந்ததுனால இல்ல சம்பந்தப்பட்டவன் நான். அதாவது நான் தலைவர் கலைஞரை வைத்துக் கொண்டு முதல்வராக இருக்கும் போது என்னுடைய மாநாட்டில் நான் பேசினது, கர்நாடகாவில் 4% இடஒதுக்கீடு, கேரளாவில் 12% இடஒதுக்கீடு இருக்கிறது, ஆந்திராவில் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் கொடுக்க வேண்டும். நான் தான் கேட்டேன். என் பெயரை சொல்லி தான் இதயத்துல்லா அவர்கள் கோருவது போன்று கர்நாடகாவிலும் கேரளாவிலும் இடஒதுக்கீடு நடைமுறை இருக்குமானால் நாளைக்கே அவசர சட்டம் கொண்டு வருகிறேன். அந்த சட்டத்தில் கையிட ஆளுநரும் இருக்கிறார். ஏன்னா ஆளுநரை நாங்கள் கூட்டிருந்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா மாநிலங்களிலும் எப்படி இருக்குது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அது ஏற்கப்பட்டது. இது கூட தெரியாம ஒரு பிரதமர் மோடி இருக்கிறாரு, அதுக்கு சூர்யா வக்காலத்து வாங்குறாரு. பிரதமர் கேட்கிறார், அமித்ஷா கேட்கிறார், சரி நாங்க மத அரசியல் பண்ணல, ஆனா ராமர் கோவிலுக்கு நீங்க வந்தீங்களான்னு காங்கிரஸ் கட்சியை பார்த்து கேட்கறாங்க. ராமர் கோவில் கட்டினது உங்களுக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்னு இந்தியா கூட்டணியை பார்த்து கேட்கறாங்க. ஸோ அப்போ அந்த கேள்வியெல்லாம் வர்றப்போ கூடுதலாக அவங்க ஆட் பண்றது, அப்போ திரும்ப வந்து ராமரை கொண்டு போய் எங்க வைப்பீங்க அப்படின்ற கேள்வியை பிரதமர் கேட்கிறார். இதுக்கு நான் பதில் சொல்றேன். அதற்கு முன்பு பாஜக நண்பர் வந்து குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு எவ்வளவு இடம் கொடுத்துருக்கோம் என்பது போல ஒரு பட்டியல் சொன்னார். அதை நம்ம வெரிஃபை பண்ணணும், அது சரியா தவறான்னு. ஆனால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன், எங்க குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது தானே 2002 அந்த கொடூரமான வன்முறை வெடித்தது. அதை வேடிக்கை பார்த்தார். அதில் மாண்டவர்களில் ஆக பெரும்பாலோர் முஸ்லீம்கள். மறுக்க முடியுமா? மறைக்க முடியுமா? அப்புறம் மேற்கு வங்கத்தை பற்றி சொன்னார். மேற்கு வங்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியில் பிற்படுத்தப்பட்டோரை ஆய்வு செய்து அவங்களுக்கான 10% இடஒதுக்கீடை தந்தது எங்களுடைய புத்ததேவ் பட்டாச்சாரியாவுடைய அரசு தான், சிபிஎம் அரசு தான். அடுத்து 3வது பாயிண்ட்டு, இந்த இடஒதுக்கீடு விவகாரமெல்லாம் வரும் பொழுது அது நான் என்ன கேட்குறேன், மோடி இவ்வளோ பேசுகிறாரு, மோடி வந்து நான் வந்து முஸ்லீம்க்கு எதிரானவன் இல்லைன்னு. ஆனால் அவருடைய அமைச்சரவையில் வந்து கேபினட் அந்தஸ்தில் ஒரு முஸ்லீம் இருக்காரா? இந்த நாட்டில் 14% பேர் முஸ்லீம்கள். நான் இன்னொன்று கேட்குறேன், நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஐயா இடஒதுக்கீடு மத அடிப்படையில் தரக்கூடாது அப்படிங்கிறீங்க. அப்படி என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுங்க, சாதி வாரியாக எடுங்க. அதன் அடிப்படையில் யார் யாருக்கு எவ்வளவு, ஏன்னா சாதி வாரியாக எடுத்தால் தான் ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எஸ்சி, ஓபிசி, எஸ்டி எவ்வளவுன்னு தெரியும். அதை எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம குமார் நண்பர் கூட சொன்னார், அம்பேத்கர் மத ரீதியாக இடஒதுக்கீடு தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரியா. இதே தான் பேசுகிறாங்க. எங்கே சொன்னார் என்னன்னு ஆதாரம் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவர் மூலமாக நான் இங்கே நேயர்களுக்கு ஒன்று சொல்லுவேன். அண்ணல் அம்பேத்கர் கடைசி காலத்தில் புத்த மதத்துக்கு மாறினார், பல லட்சம் பேரை சேர்த்து கொண்டு. அப்படி மாறிய காரணத்தினால என்ன ஆகிப்போச்சு என்றால், புத்த மதத்திலே மாறியவர்களுக்கு, அந்த எஸ்சி மக்களுக்கு எஸ்சி உரிமை கிடையாது, இடஒதுக்கீடு இல்லைன்ட்டாங்க. பிறகு பெரிய போராட்டம், பிறகு அது ஏற்கப்பட்டது. அப்போ புத்த மதத்துக்கு போனாலும் அவர்கள் எஸ்சி. அதே போல தான் கேட்குறோம், மதம் வேறாக இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டுடைய கொடுமை வந்து என்னன்னா, சாதி அப்படியே இருக்குது. ஒரு வேற எந்த மதத்திலையும் இருக்கலாம், ஆனால் அவர் எஸ்சி, எஸ்டி, ஓபிசியாக இருக்கார். அவர் எஸ்சி, எஸ்டி, ஓபிசியான்னு பார்த்து அவங்களுக்கு இடஒதுக்கீட்டு தாங்க, இவ்வளோ தானுங்க நாங்கள் கேட்குறோம். ஆனால் போகிற இடத்துல எல்லாம் மோடி என்ன பேசுனாரு, நான் இருக்கும் வரை மத அடிப்படையில் இடஒதுக்கீடு தர முஸ்லீம்களுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சவால் விட்டு பேசுறாருங்க. நான் கேட்குறேன், முஸ்லீம்கள் மத்தியில் ஓபிசி இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க என்பதை ஏற்றுக்கொண்டு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில், அதே போல் கேரளாவில் கொடுக்கப்பட்டிருக்கு.
இதே போல கொடுக்கணும் தான் சொல்றேன். இதையே ஏற்க தயாராக இல்லை பாஜக தலைமை மோடி. இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பேசுறாங்க. அது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டு, ஐயா நான் கேட்குறேன், முஸ்லீம்களுக்கு நாங்கள் தான் செஞ்சோம்னு ஒரு புறம் சொல்கிறீங்க. ஐயா முஸ்லீம்களுடைய உரிமைகளை பாருங்க, அவ எவ்வளோ பின்தங்கி இருக்காங்கன்னா ஐயோ அதை பற்றி பேசாதீங்கிறீங்க. முதல்ல ரெண்டுல எதை பேசுறதுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ ராமர் கோயிலை பற்றி கேட்டீங்க. நான் கேட்குறேன், ஒரு விஷயம் ஒன்று ஆயிடுச்சு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அந்த தீர்ப்பு பாபர் மசூதி இடித்ததை கிரிமினல் குற்றம் என சொன்னது, அதை மறந்து விட முடியாது. ஆனால் அதே உச்ச நீதிமன்றம் அதே இடத்த ராமர் கோயில் கட்ட கொடுத்துருச்சு. கட்டுனது யாரு? ஒரு ட்ரஸ்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் புகுந்துக்கிட்டு நம்ம மோடி ஆர்எஸ்எஸ் தலைவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் தான் அந்த பூஜையை பண்ணுறாரு. இதை யார் எதிர்த்தா? எதிர்கட்சிகள் அல்ல, 4 சங்கராச்சாரியார்கள். சங்கராச்சாரியார்கள் கோயிலுக்கு போகல, ராமர் கோயிலுக்கு வரமாட்டோம்ட்டாங்க அன்னைக்கு. இது ஒரு அரசியல் விழா போல நடக்குது. நான் கேட்கிறேன், ஏன் சங்கராச்சாரியார்கள் இப்படி மறுத்து பேசினாங்க, வெறுத்து பேசினாங்க என்று அவங்களை குறை சொல்ல விமர்சிக்க மோடி பாஜக தலைவர்கள் தயாரா? இங்க என்னங்க நாட்டுல பொது வரவேற்குதா, காங்கிரஸ் வரவேற்குதா? வரவேற்கிறது ஏங்க, என்னங்க கூத்தா இருக்கு இதுல? வரவேற்க என்னங்க இருக்கு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து அமுலாகுது, ட்ரஸ்ட் பண்ணுது, அதோட முடிஞ்சு போச்சு. நம்பிக்கை உள்ளவங்க போவாங்க, உடனே போவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சுப்பாங்க. நீங்கள் அதை அரசியல் விழாவாக, தேர்தல் பிரச்சார விழாவாக நடத்துனீங்களா இல்லையா? மெய்யான ராம பக்தர்களே இதை ஏற்க மாட்டார்கள். நீங்க ராமரை உங்களுடைய தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்துகிறீர்கள். இங்க வந்து மெய்யான ராம பக்தர் இது எப்படி ஏற்பார்? ஐயா ராமர் என்பது எங்களுக்கு அவதாரம், கடவுள் அவதாரம், நாங்க அவரை கும்பிடுறோம். நீங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்பதான் ராமர் கோயில் பாதுகாப்பா இருக்கும் என சொல்வது எவ்வளவு அபத்தம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்காங்க. கோயிலுக்கு இப்ப போவதா அப்புறம் போவதா இல்லையா என்பது அவங்களுடைய முடிவு. இது உங்களுக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் இப்போது இருக்கக்கூடிய நிலையில மாற்றம் வராதுன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அமித்ஷா கேட்கிறாரு, பிரதமர் கேட்கிறாங்க. ஏங்க அதாவது அப்படி மாற்றம் வரும்னு காங்கிரஸ் கொள்கை தேர்தல் அறிக்கையில் இருக்கா? மார்க்சிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இருக்கா? திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இருக்கா? சும்மா அதாவது பொருளியை கிளப்பி விடுறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதை கட்டப்பட்டிருக்குங்க, அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இதை எப்படி மறுக்க முடியும்? இதை எப்படி மாற்ற முடியும்? ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்னங்க அபத்தமான பேச்சு? இந்த நாட்டு பிரதம மந்திரி அபத்தமா பேசுறாரு. அபத்தமாலாம் பேசல. காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரப்பூர்வமா அழைப்புதல் கொடுக்கப்பட்டது, அவங்க யாருமே கலந்துக்காம பாய்காட் பண்ணிட்டாங்க. அதுல காங்கிரஸ் கட்சியில அதோட பிரச்சனை. கட்சியில அரசு பொறுப்புல இருந்த அரசு எப்படி விழா நடத்தலாங்க? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பே வந்து ட்ரஸ்ட் தான் அதுக்கு கட்டணும்னு இப்ப இன்ன வரைக்கும் தீர்ப்பு ட்ரஸ்ட் தான் நடந்துச்சு. ட்ரஸ்ட் தான் அழைப்புதல் கொடுத்தது. ட்ரஸ்ட் தான் அழைப்புதல் கொடுத்தது. 500 ஆண்டுகள் கழித்து ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கு. அதுல ஏன் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளவில்லை என்று கேட்பது சரியான கேள்வியா தவறான கேள்வியா? சொல்லுவது அந்த ட்ரஸ்ட் நடத்துனது ஏன் புரளி வதந்தி இல்லை என்று சொல்லணும். காங்கிரஸ் கட்சியில மூத்த பொறுப்புல இருக்க ராதிகா கேரா அப்படின்ற ஒரு நிர்வாகி, மீடியா டிபார்ட்மெண்ட்டினுடைய ஆல் இந்தியா பிரசிடென்ட். அந்த அம்மா ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்காக சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் அலுவலகத்தில் என்னை வைத்து பூட்டி கொடுமைப்படுத்தி தகாத வார்த்தைகளை சொன்னார்கள். அவர்கள் ராமர் மேல் இப்படி வன்மத்தை கக்கியதால் நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா பேட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு பிஜேபியில வந்து சேர்ந்திருக்காங்க. அவர்கள் ரூம்ல போட்டு பூட்டி வச்சு கொடுமைப்படுத்துறாங்களா இல்லையா? அப்ப காங்கிரஸ்ல ஒரு மூத்த நிர்வாகி ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கே இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறது நியாயமான ஒரு விஷயம் தானே. 4 சங்கராச்சாரியார்களை எதிர்த்தாங்களா இல்லையா? அதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் 4 சங்கராச்சாரியர்கள் எடுத்தாருன்னா 10 பேர் ஆதரவு கொடுத்தாங்க. முரண்பாடுகளுடன் இருப்பதுதான் இந்து மதம். அதை தவிர்த்துதான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம்.
ராமர் கோவிலை வச்சு அது பண்றது மட்டும் அப்படி. மத அரசியல் இல்லையா? மதத்துக்குள்ள ராமர் கோவில்ல முரண்பாடு எங்களுக்கு இருக்குல்ல, வாக்கு அரசியல் போடுறது மத கட்சிகளுக்கு அரசியல். முரண்பாடு இருக்கக்கூடாது. இது என்ன எப்படி எனக்கு ஒரு திருவிழா ஒரு வீட்டில் விழா நடக்குது, குத்து விளக்கு ஏத்துனா உடனே மத விழாவாயிருமா? அவங்களுடைய பண்பாட்டு ரீதியா அவங்க way of life வழியாக ஒரு பல ஆண்டு கால கனவு அது நிறைவேறி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பின் அடிப்படையில் பக்தர்கள் நான் அதுக்கு 17 லட்சம் ரூபா, நாங்கள் எங்கள் வட்டாரத்தில் 17 லட்சம் ரூபா பிரித்து கொடுத்தோம் கோயில் கட்டுறதுக்கு. எல்லா இடத்துலையும் இந்தியா பூரா யாரும் ஒரு ரத்தன் டாட்டா கட்டி கொடுத்துறேன்னு சொன்னார், யாரும் எல்லாமோ நாங்கள் கட்டி கொடுத்துறோன்னு சொன்னாங்க. யாரும் அதுக்கு பணம் போடக்கூடாது, எல்லாரும் நாட்டு மக்களுடைய பணமாக இருக்கணும்னு சொல்லி அந்த ட்ரஸ்ட் மூலமா எல்லாரும் பணம் பிரித்து கொடுத்து கோயில் திருப்பணி நடந்தது. அதை நடத்துறதுக்கு முன்னால எல்லா வேலையும் முடிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு ட்ரஸ்ட் கட்டுச்சு. இங்க மோடி எங்க வராரு? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அருணன் சார் ஓட்டு வாங்க வராரு. அருணன் சாருக்கு வருத்தம் என்னன்னா, அருணன் சாருடைய வருத்தம் என்னன்னா, 4 சங்கராச்சாரியார்கள் வேண்டாண்டாங்களா, இவர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்கிறார். நான் என்ன சொல்ல வரேன், அப்துல் காதருக்கு அமாவாசை வர்றதுக்கு என்ன சம்பந்தம்? இவருக்கு மத நம்பிக்கை கிடையாது, மதமே கிடையாது. அதனால 4 சங்கராச்சாரியார்கள் இல்ல அவமானப்படுத்தலங்க. இருங்க நான் சொல்ல செகண்ட் ஹாஃப் சொல்ல விடுங்க. செகண்ட் ஹாஃப் சொல்ல விடுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்லி செகண்ட் ஹாஃப் சொல்ல விடுங்க சார். முடியாது சார், செகண்ட் ஹாஃப் நான் சொல்றேன். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க என்ன சொன்னாங்க, கோயில் பணிகள் முழு பணியும் நிறைவேறல, கற்பகிரக வேலை மட்டும் தான் நடந்திருக்கு, இந்த பணிகள்லாம் முடிஞ்ச பிறகு பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல பண்ணணும் அப்படின்னு பண்ணியாச்சு. 2 நாளைக்கு முன்னால அகிலேஷ் யாதவ் பீகார்ல கூட்டத்தில் பேசும்போது என்ன சொன்னாரு, நாங்க எங்க கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடித்து திரும்ப கட்டுவோம், திரும்ப நாங்க திறப்போம் சொல்லி செருப்படுத்தல பேசுறது நீங்க பாத்தீங்களா டிவில? இப்ப எங்க சார் 3 நாளைக்கு முன்னால நான் பார்த்தேன் தகவல் இருக்கு. அப்படி இருந்தா பிரதமர் இன்னைக்கு அதை முன் வச்சிருப்பாரு சார். அதுக்காக தான் பிரதமர் திரும்ப நான் பார்த்தேன் நியூஸ்ல, நான் பார்த்துட்டேன் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அருணன் சார் கிட்ட ஒரு கேள்வி, சங்கராச்சாரியார் சொல்றது எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரா? சங்கராச்சாரியார் சொல்ற எல்லாத்தையும் அருணன் சார் ஏத்துக்கிறாரா? சூர்யா டிவில எல்லாரும் பேசுவோம். அப்படியே நீங்க எதை ஏற்கனவே எதை வறுக்கிறீங்க சொல்லுங்க. சங்கராச்சாரியார் சொல்றதுல நீங்க எதை ஏற்கனவே எதை வறுக்கிறீங்க? வீர சிவாஜியுடைய வரலாறு இன்றைக்கு மோடி வரலாறு நான் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. வீர சிவாஜி அவர்கள் சொல்றாங்க இல்லையா, அவர் ஆட்சி பொறுப்பேற்கும் போது அவருக்கு இதே பதவி பிரமாணம் செய்வதற்கு மறுத்தார்கள், அவர் சூத்திரர் என்று. அப்ப யார் மறுத்ததுன்னா, இன்னைக்கு RSS உடைய முன்னோர்களான அந்த சித்பவன பிராமணர்கள் மகாராஷ்டிராவில். அதுக்கு அவர் என்ன செஞ்சார்னா, காகப்பட்டர்னு காசியில இருந்து கூடிய ஒரு பிராமணரை கூட்டு வந்து அவர் மூலமா அவர் பதவி ஏற்றுக்கொண்டார். இது நடந்த விஷயம். அதே தான் இங்கே நடந்துச்சு. ஏன் இங்கே பலர் எதிர்த்தாங்க மோடி அவர்களை சொன்னா, என்ன சொல்ல மோடி அவர் என்ன சொல்ல வரீங்க அது எங்களுக்கு புரியல. அது புரியணும்ல, கேட்கணும், கேட்கிற புத்தி இருக்கணும், கேட்கிற புத்தி இருந்தா புரியும். மக்கள் கேட்கறாங்க, நீங்க கேட்கல. அப்ப மோடி அவர்களை ஏன் சங்கராச்சாரியார்களும் உயர் ஜாதிக்காரர்கள் எதிர்த்தாங்கன்னா அதே சிவாஜி கதை தான். அப்ப என்ன நடந்துச்சு சொன்னா, காகப்பட்டருடைய 14வது தலைமுறை இன்னைக்கு இருக்கிற கூட்டு இவரை வந்து என்ன ஆக்கிடுறாங்க, உயர் ஜாதி ஆக்கிடுறாங்க. யார பிரதமர் மோடி. அப்புறம் தான் அவர் உள்ள போக விட்டாங்க. யாரு மீதி அவர் ஆதரித்த பிராமணர்கள் கூட அவர் ஏன் உள்ள விட்டாங்கன்னா இதான் காரணம். இந்த விவரம் கூட நமக்கு தெரியாம நீங்க பிஜேபில இருக்கீங்க. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன், நான் கேக்குறேன், எது ஜெயிச்சது கடைசில? எது ஜெயிச்சது? எது ஜெயிச்சது சொல்லுங்க, சொல்ல விடுங்க. நீங்க இடையில கேட்கல முடியாது. இன்னைக்கு ராமர் கோயில் கட்டியாச்சு, அதே தீர்ப்புல தான் பள்ளிவாசல் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரை கட்டப்படலை. ரைட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த ராமர் கோயில் கட்டின பின்னால இந்த ராமர் சிலையை தூக்கி கூடாரத்தில் வச்சிருவாங்கன்னு சொன்னால், ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு பிரதமர், ஒரு இந்து மதத்தை பற்றி தெரியாத பிரதமர், அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமர் வந்து காட்டில் இருந்தவர், அன்பை விதைத்தவர், குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம்,
விபீஷணரை பார்த்து சொல்றாரு, நின்னடும் எழுவரானும். யாரு? பிசியாக கருதப்படக்கூடிய விபீஷணர், எஸ்சியாக கருதப்படக்கூடிய வேடராகிய குகன், இவர்களை எல்லாம் சமமாக மதித்த ஒரு ராமரை இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? கோட்டையில வச்சிருக்காங்க. அதான் நீ வச்சு அந்த ராமருடைய கொள்கையை நீங்க எதிர்த்துட்டீங்க. இன்னைக்கு பிசிக்கள் எதுக்குறீங்க, எஸ்சியை எதுக்குறீங்க, பிசியா இருக்கக்கூடிய முஸ்லீம் எதுக்குறீங்க. இன்னொரு விஷயம், இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல 3.5 விழுக்காடு தலைவர் கலைஞர் கொடுக்கும்போது 3 மாநிலங்கள்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, நான் என் இல்ல திருமண விழாவில் அவர் அழைத்து கேட்டேன் 5 விழுக்காடு வேணும். 2011 நான் ஆட்சிக்கு வந்தவனு தரணும் சொன்னாரு. துரதிர்ஷ்டவசமா ஆட்சிக்கு வரல. அப்ப அந்த மாதிரி கலைஞர் போன்றவர்கள் இந்த சமூக நீதியை காக்கும் போது உங்களுக்கு ஏன் கர்நாடகாவில் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க? அது மட்டும் இல்ல, அமித்ஷா என்ன சொல்றாரு, எல்லா இடஒதுக்கீட்டையும் நாங்க பிரிச்சு அத மத்தவங்களுக்கு கொடுப்போம் சொல்றாரு. அப்ப இது முஸ்லீம் என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கல, முஸ்லீம்கள் பிசியா இருக்கிறனால அந்த அடிப்படையில சட்ட ரீதியாக அரசியலமைப்பு சட்டப்படி 14-15 அந்த சட்ட பிரகாரம் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இது பிரதமர் மோடிக்கு அமித்ஷாவுக்கும் தெரியலைன்னு சொன்னா அவங்க அரசியல் அமைப்பு சட்டமே தெரியாம பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பேசிய பேச்சிலிருந்து பிரதமர் மாற்றி மாற்றி பேசுகிறாரா? அதெல்லாம் எதுவுமே மாற்றல. அவர் பேசும்போதே நம்ம இன்னும் சொல்லிட்டேன். ஐயாக்கு ஒரு பதில், சோமநாதர் கோயில் இதே மாதிரி பிராண பிரதிஷ்டை பண்ணப்போ நேரு அவர்களை கூப்பிட்டாங்க, அவர் வரமாட்டேன்ட்டாரு. அப்போ ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்களை அழைத்து பண்ணாங்க. அந்த நாட்டினுடைய அரசரோ தலைவரோ யாரோ அவங்களை வைத்து பண்றது அதை எடுத்து பண்றது, அவங்களை வைத்து பண்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி போய் கூப்பிட்டாங்க. அதாவது பிசி எஸ்சி எஃப்சி இல்ல, நான் சொல்லட்டுமா, இருங்க நான் குடியரசுத் தலைவர் முர்முவை நீங்க கோயில் மட்டுமல்ல பாராளுமன்றத்துக்கு நீங்க இல்ல எந்த அளவுக்கு உயர் இல்ல எல்லாமே பிசிஓசி தானே. நான் ஏன் காங்கிரஸ் வந்து ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வரலன்னு சொல்லட்டுமா? ராமர் இவர் பாஷையில பேசினா அவர் பிசி கட்டிருக்கக்கூடிய கோயில இவர் வரமாட்டேன்னு காங்கிரஸ் கட்சி புறக்கணித்துச்சு. காங்கிரஸ் வந்து எதிராக இருக்கிறது. தெரியாம நீங்க பாஜக இருக்கீங்க. ராமர பிசி சொல்றேன், பிசியாக கருதப்படக்கூடியவர் குகன் வந்து எஸ்சியாக கருதப்படக்கூடியவர். ராமர் பிசியா இருந்ததனால காங்கிரஸ் வரல. பிசிக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் கட்சி, அவ்வளவுதான். ராமர் பிசி சொல்லி இழிவுபடுத்திட்டீங்க. அருணன் மட்டும், அருணன் ஒரே வரி. இல்ல அதாவது இல்ல இந்த மாதிரி இப்பொழுது ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒரு வாக்கியம், அதாவது இதெல்லாமே ஓட்டுக்காக கிளப்பி விட்ட எதிர்க்கட்சிகள். காங்கிரஸ் பர்டிகுலராக காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பிடிக்க முடியாத நிலை தான் கிளப்பி விட்டதுக்கு கொடுத்த பதில்கள் தானே தவிர உள்நோக்க சிறுபான்மையினரை வந்து பிரிவினைப்படுத்தணுங்கிறதுக்காக யாருமே பேசல. அதாவது காங்கிரஸ் மற்ற கட்சிகளும் திமுக ஓட்டுக்காக இவங்க எதுக்காக இருக்காங்க நான் கேட்கிறேன், நோட்டுக்காகவா இல்ல நோட்டாவுக்காகவா? ஆக இன்னைக்கு பெரும் பணத்தை கொள்ளையடிச்சு இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியில இருந்து இதுவரையும் 9 லட்சம் ரூபாயை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த ரிசர்வ்ல இருந்து 2014 வரையும் சேமிச்சு வச்ச பணத்தை ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷம் 39,000 70,000 1,70,000 சொல்லி ரிசர்வ் வங்கியை எடுத்துட்டு ரிசர்வ் வங்கியை மொட்டை அடிச்ச பிஜேபியை மொட்டை அடிக்கணும், அவ்வளவுதான். அருணன் ஒரே வரி. அதாவது இன்றைய தினம் இந்து முஸ்லீம் என பேசினால் அது பொது வாழ்வுக்கு தகுதி இல்லாமல் போய்விடுவேன் என்று பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு அவர் பேசியதெல்லாம் சரிதான் என்று பாஜக கட்சியின் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கு இன்றைக்கு பதில் போடப்பட்டிருக்கு. எவ்வளவு முரண்பாடு, சரி இருக்கட்டும். ஆனால் அடுத்த நாளே அஸ்ஸாம் முதலமைச்சர் இதே போல வந்து காசியில இருக்கக்கூடிய மசூதி அதை பற்றி பேசியிருக்கிறார். முஸ்லிம்களுடைய புனித இடத்தை பற்றி இப்படி பேசுவது நியாயமா? அஸ்ஸாம் முதலமைச்சர் பொது வாழ்வுக்கு தகுதியற்றவர் என அறிவிக்க மோடி தயாரா?
சரி, ஓகே. பிரதமர் கொண்டு வந்த அனைத்து நலத்திட்டங்களும், இலவச வீடு, முத்ரா கடன், இலவச கழிப்பறை, இது எல்லாத்துலயும் அதிகமா பயனடைந்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். Okay. இஸ்லாமியர்கள் வளர்ச்சியை நோக்கி போகணும்னா பாரதிய ஜனதா கட்சி தான் ஆதரிப்போம்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இவங்க எல்லாம் பதறாங்க. எல்லா கேள்விகளுக்கும் சிறுபான்மையினருடைய வாக்குகள் யாருக்கு, பிரதமருடைய பேச்சு தேர்தலில் எதிரொலித்ததா, எந்த மாதிரி எதிரொலித்ததா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் தேர்தல் முடிவு தான் விடை சொல்லணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்கு கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.